சூர்யா, கடந்த சுற்றுலா போன விவாதத்தில் குறுக்கிட விரும்புனீங்க, எந்த கருத்தை மறுக்கணும்னு நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் அரித்மெட்டிக் பற்றி பேசினேன். அடுத்தது இப்போ கெமிஸ்ட்ரி பற்றி பேசும்போது திமுக வந்து எப்பயுமே இப்போ இல்லை 60கள்லேருந்தே அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுல வந்து சர்வ வல்லமை படைச்சவங்க. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட அவங்க தேர்தலில் வென்றுட்டு இருந்தாங்களே தவிர நரேட்டிவ் வார்ஸில் எப்பயுமே திமுக ஜெயித்தது அவர்களுடைய பலம். அதை நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். இப்போ செந்தில் நான் பேசும்போது சொன்னார், சட்டசபை தேர்தல்களில் பிஜேபி கூட்டணி வைத்து 2 முறையும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது. 2 தேர்தல் அவர் சொன்ன மாதிரி 2001 ஒன்று, 2021 ஒன்று. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரெண்டுமே ஆளும் தரப்பில் இருக்கும்போது சந்தித்த தேர்தல்கள். அப்போ திமுக ஆட்சி இருந்தது ஆளும் தரப்பு, 21ல் அதிமுக ஆட்சி. 2வது 21 தேர்தல் முடிவுகள் படுதோல்வின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால் 10 வருட ஆட்சிக்கு அப்புறமா, கட்சி இவ்வளோ கலைஞ்சதுக்கு அப்புறமா, 2 பெரும் ஆளுமைகள் மறைந்ததுக்கு அப்புறமா 75 இடங்களை அந்த கூட்டணி வென்றதுன்றது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ 21 வந்து படுதோல்வி அப்படின்றது எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த நீட் விவகாரமாகட்டும், 21ல் இதே நிலைமை தான். அதிமுக எதிர்த்தாங்க, பாஜகவிற்கு ஆதரவு எதிர்ப்புன்ற மனநிலை இல்லை. நாங்கள் எப்பவும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ லீகல்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய திமுகவில் 2023 உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அறிவிச்சிட போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம். இப்போ தமிழ்நாட்டில் நான் நீட் சம்பந்தமாகவே ஒரே ஒரு கருத்து சொல்ல விடுங்க. இப்போ நீட்டு தமிழகத்திற்கு வேணாம்னு ஒரு வேளை நாங்கள் வந்து சட்டப்பூர்வம் ஆக்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நளினி சிதம்பரம் அம்மா சொன்னதே சொன்னேன், இனிமே கடவுளே வந்தாலும் இதை மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க போட வேண்டாம், வேற யாராச்சும் ஒருத்தங்க போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் கூட அந்த சட்டத்தை வாய்டுன்னு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. ஏனென்றால் அவர்கள் திருப்பினால் வந்த நீட் தேர்வு நாங்க திமுக மேனிஃபெஸ்டோ இது பிஜேபி மேனிஃபெஸ்டோலயோ எங்க கொள்கை விளக்கத்திலயோ நீட்டுன்னு ஒரு தேர்வு கொண்டு வருவோம், அது எங்களுடைய அஜெண்டா அன்னைக்கும் கிளைம் பண்ணல. அதுல நான் நீட்டுன்றதுனால ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்விதான். எல்லாரும் வந்து இது நளினி சிதம்பரம் அவர்கள் தான் காங்கிரஸ் சார்பா வாதாடி தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்றதுல, அந்த வழக்குக்கு வலு சேர்த்தது மத்திய அரசின் 3 அமைச்சகங்கள். அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அந்த 3 அமைச்சகங்களும் இல்லை, கொடுக்க கூடாது, சரியில்லைன்னு சொன்ன பிறகுதான் தீர்ப்பு வருது. இப்போ என்னன்னா அதெல்லாம் விட்டுருவோம், ஒத்த கருத்தோடு நாங்கள்லாம் நிற்கிறோம். இப்போ வக்ஃபோ, மும்மொழியோ, நீட்டோ, நிதி பகிர்வோ எல்லாரும் ஒத்த கருத்தோடு இருப்பாங்க. ஆனா நீங்க தனித்தனியா தான் தேர்தல் அறிக்கையை போட முடியுமே தவிர ஒத்த கருத்தோடு ஒன்று வர முடியாது. அதானே அவர் இங்கேயும் அப்படிதான். வந்து காங்கிரஸ் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம்னு அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்க, 16ல் 21ல் திமுக கூட்டணியில் இருந்த போதே தான். அப்போ திமுக அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. கூட்டணின்றது எல்லாமே ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 2வது நீங்கள் சொல்றது ஒரு வகையில் உண்மைதான், மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றதுனால ஒற்றை கருத்து வருது. அது வந்து ஏற்கனவே நீங்க அதிக முறை அறுவடை செஞ்சிட்டீங்கன்னு சொல்றேன். இதே தான் கடந்த 3 தேர்தலையும் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இன்னைக்கு கடைசியா ஒரு கருத்து சொல்றேன். நீங்க மீண்டும் அந்த நரேட்டிவ் செட் பண்றதுல அமுதரசன் அண்ணா சொன்னது வந்து அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். அமுதரசன் அண்ணா என்ன சொல்றாரு, நீட் தான் பிரச்சனை, தொகுதி மறுவரை தான் பிரச்சனை. இன்னைக்கு திருவண்ணாமலையில உங்க செய்தி சேனல்ல நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல என்ன நரேட்டிவ் நிச்சயமா இருக்க போகுதுன்னா, பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பேசிட்டீங்க எல்லாமே. இன்னைக்கு பொது ஜனமே நீங்க மத்திய அரசு மோடி அரசு அதெல்லாம் பிளேம் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பேச சொல்லுவாங்க. உதாரணமாக வரிகள் உயர்ந்தது, நீங்க மேனிஃபெஸ்டோல சொன்ன நிறைய விஷயங்களை அமல்படுத்தாதது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து தமிழகத்தை நோக்கிய களமாக மாற்ற வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாஜக களமாக மாற்றிவிட்டால் எளிதாக ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அது நடக்காதுன்றது கருத்து. ஒரு நுட்பமாகவும் அந்த அணி நகர்த்த முடியும். அத திமுக ஆட்சி அதற்கான விமர்சனங்கள்னு நகர்த்தினா உங்களுக்கு நெருக்கடி வரலாம். 1. 2வது, மக்கள் வந்து இப்ப ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுறாங்கன்னா ஒரு முறை தீர்ப்பளிச்சுட்டாங்கன்னா இன்னொரு முறை அதுக்காகவே ஓட்டு போடுறாங்க. அந்த கோபத்தை காமிச்சாங்கன்னா விட்டுறாங்க. அதை தான் சொல்றாரு. பாஜக எதிர்ப்புல 3 முறைக்கு மேல நீங்க பலன் அடைஞ்சிட்டீங்க. அந்த அணி திமுக ஆட்சின்னு நிறுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கிரவுண்டை கொண்டு வந்தா அது நெருக்கடியா போகாது? திமுக போகாதுங்க. நான் இப்படி சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சின்னு எல்லாரும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. இந்த 5 ஆண்டுகளில் ஆன்டி இன்கம்பன்சி எங்கேயாவது இருக்குமானா, யார் ஆட்சி செய்தாலும் லிட்டில் பிட் இருக்குங்க, மாற்றுக்கருத்தில். ஆனால் 10 ஆண்டு கால மிக மோசமான அஇஅதிமுக ஆட்சி காலத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகே அது வெற்றிகரமான தோல்வின்னு அக்கா தமிழிசை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சகோதரர் எஸ்ஜி சூர்யா சொன்னார். எஸ், நானும் ஒத்துக்கிறேன், உண்மைதான், பெரிய நம்பர். அதில் நான் எள்ளி நகையாட விரும்பல, உண்மைதான். அப்போ தலைமை சரியில்லை, இவ்வளவு குழப்பம், ஓபிஎஸ் போய் தவம் இருக்கிறாரு, அதிமுகவை வந்து கையை பிடிச்சி வந்து பாஜக சேர்த்து வைக்குது, அந்த அம்மையார் இறந்து போயிட்டாங்க, சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கொடநாட்டில் கொலை, ஒரே கலவரம், நாட்டில் ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை. இத்தனைக்கு அப்புறம் இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை நம்பியே மக்கள் 75 சீட்டு கொடுப்பாங்க கூட்டணிக்குன்னு சொன்னால்
மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத பேருந்து, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவ்வளவு திட்டங்கள், ஊருக்கு ஒரு லைப்ரரி, ஊருக்கு ஒரு நியோ டைடல் பார்க்கு, சென்னையில் இவ்வளவு பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய, சிந்தாமல் செதறாமல் சண்டை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய திமுக ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு அணியை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா என்ன? எனக்கு புரியவே இல்லை. அது என்ன இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இவங்க 75 சீட்டு வாங்குவாங்களாம். 5 வருஷத்துல இவங்க ஒண்ணுமில்லாம போயிடுவாங்களா? சரி, நான் இன்னொன்னு ஒரு கேள்விங்க, இதே 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி தானே பாஜக மோடிக்கு, அதுவும் சேர்த்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்புறம் எனக்கு திரு நண்பர் ராம்கி சொன்ன கருத்து எனக்கு புரியவே இல்லை. அது தமிழ்நாட்டு பிரச்சனையா பார்ப்பாங்களாம். ஏங்க, பக்கத்து நாட்டில் நடந்த சண்டையவே இங்க இருக்கிற ஒரு மாநில முதலமைச்சர் நிறுத்தணும்னு சொல்லி தேர்தல் செஞ்சவங்க நீங்க, இங்க இருக்கிற பிரச்சனையை பேச மாட்டாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் பக்கத்து நாட்டு பிரச்சனை எல்லாம் சொல்லி பேசுனீங்க. இங்க நான் ஒன்னு ரொம்ப சிம்பிள். இப்ப சமீபத்தில் 50 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்திட்டாங்க, ரைட்? இத அதிமுக கண்டிச்சு போராட்டம் நடத்துமா? திமுக செய்யும். இது எல்லா சிக்கலுமே வரும். பாஜகவிற்கு எதிரான எல்லா கேள்விகளும் வரும். ஒரு சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்குங்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்ப யாரெல்லாம் இருக்கிறான்னு யாராவது சொல்லுங்களேன். இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவும் பாஜகவும் இருக்கு. திரு ஜான் பாண்டியன்லாம் விரைவில் சொல்றேன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விரைவில் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? நான் தெரிஞ்சுதான் கேட்கிறேன். நீங்க அமைச்சிருவோன்றாங்க. இல்ல, நீங்க சொல்ற கருத்துல நான் உடன்படுறேன். நான் என்ன கேட்கிறேன், அமைந்த அணியத்தான நம்ம பேசணும். விரைவில் அவங்க சொல்லட்டும். இப்ப யார் இருக்கிறா? அதிமுக, பாஜக, தமாக. தமாகவோட வாக்கு சதவீதம் என்ன தெரியாது. பாஜகவோட வாக்கு சதவீதம் என்ன? 2 விழுக்காடு. மொத்தமா சேருங்கன்ற இல்லங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுங்க. இவங்களுக்கு ஒரு 1/4%, அவங்களுக்கு ஒரு 24 என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே சேர்த்தாலே இல்ல 20% ஏடிஎம்கே லாஸ்ட் ஃபைனலா எடுத்த கடைசி 20 வச்சுங்க. பாஜகவுக்கு என்ன பர்சன்டேஜ்? 19 என்டிஏன்னு சேருங்க சார். என்டிஏ இது என்ன? அதுதானே அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதுதாங்க, அது இன்னைக்கு இல்ல. நான் வரட்டும். சரி, எல்லாரும் சேர்த்துங்க. சரி, வந்து எல்லாரையும் சேர்த்துங்க. இவங்க இல்ல இவங்க எல்லாத்தையும் சேர்த்துங்க, ரைட்டா? பாமக சேர்த்துங்க, அதிமுக சேர்த்துங்க, பாஜக சேர்த்துங்க. பாஜகவுக்கு 2%. இது எல்லாம் சேர்ந்தாலும் இனி வரப்போற அணி, இதுல பாமக இப்ப எவ்வளவு குழப்பம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சிக்கல் இருக்கிற அணிங்க இது. ஒரு சர்க்கிள் பேக் மாதிரி திரும்ப அதே இடத்துல தான் வந்திருக்கோம். 4 ஆண்டுக்கு முன்னாடி இதே கூட்டணி இருந்தது. அப்ப தேர்தல் பிரச்சனை என்ன சொன்னாங்க? நீங்க அதிமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டுங்கிறது பாஜக போடக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொன்னதுனாலதான் அதிமுக பெரிய பாதிப்பு இருந்தது. இன்னைக்கு அதே போன்ற வாசகத்தை, அதே பிரச்சாரத்தை எடுத்துட்டு போக முடியுமா? மக்கள் மத்தியில் ஈடுபடுமானா அது ஒரு நிச்சயமா ஒரு கேள்விக்குறி. நான் ரொம்ப தூரம் போயாச்சு. நம்ம நீங்க தேர்தல் அறிக்கை அதெல்லாம் நான் இப்ப என்ன சொல்றேன், ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த அணியோட ஸ்ட்ராங்கான விஷயம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்றது தேமுதிக, பாமக அவங்க எல்லாம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியல, அவங்க முடிவெடுப்பாங்க. இப்ப இந்த அணியோட ஸ்ட்ராங்கான விஷயம் எதை பாக்குறீங்க? எந்த விஷயம் திமுக அணிக்கு நெருக்கடி கொடுக்கும்? இந்த அணியில 2 கட்சி, பிரதான கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தலைமையோட கட்டுப்பட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதிமுக எடப்பாடி அவர்களை தலைமையில் கட்டுப்பட்டு இருக்கு. அனைத்து அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்காங்க. முதல்ல ரெண்டாவது கடந்த 2 மாதங்கள் நம்ம பார்த்தோம் என்னென்ன மாதிரி டிஸ்கஷன் நடந்தது, சந்திப்புகள் நிறைய நடந்தது. செங்கோட்டையன் கிளம்பிட்டார் அப்படிலாம் நிறைய பேசணும். இப்ப அதெல்லாம் அமைதியாக பேசலங்க. கிளம்பிட்டார், கிளம்புனால என்ன அமுதரசன் சொன்ன அவரு செங்கோட்டையன் அவர்கள் கிளம்பி யார சார் போய் பார்த்தாரு? நீங்க யார பார்த்தாலும் நீங்க டெல்லி போய் பார்த்தாரு. அப்ப இந்த கூட்டணி எப்படி அமைச்சு? அப்போ அமுதரசன் செந்தில் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்றாருல, கட்சியை காப்பாத்துறதுக்காக இந்த கூட்டணிக்கு போனோம் அப்படின்றது, அது என்ன பொருளை தொண்டர்களுக்கு கொண்டு போய் சரியான விஷயம் தானே? சரியான இன்னைக்கு சரியான விஷயம் தானே. ஒரு கட்சி கட்டுப்பாடா இருக்குதுங்க. எதிர்கட்சியா அடுத்து ஆளுங்கட்சியா வரக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் முக்கியமான. ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். அமுதரசன், நீங்க நிறைவு சொல்லுங்க.